ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி எங்கே கிளம்பி போய்கிட்ருக்கோம் ஃபேமிலியாக அப்படின்னா, நைட்டு டின்னருக்கு தான் போய்கிட்ருக்கோம். எங்கள் அண்ணன் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் அக்கா ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி, இன்னொரு அண்ணன் ஃபேமிலி, அப்புறம் இன்னொரு சின்ன அண்ணன் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து வெளியே பிளான் பண்ணியாச்சு. இது யார் ரெடி பண்ணியிருக்கா எங்களுக்குன்னு அப்படின்னா எங்கள் சின்ன அண்ணன் தான். எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணி நம்ம போகும்போது ஒன்றா ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. எங்களுக்குமே அப்படி தான். சரி, ஓகே, போகும்போது நமக்கு பசிக்குமென்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கச்சா மேங்கோ பைட் இருக்குல்ல, அந்த சாக்லேட்லாம் வேறு எடுத்து வச்சுருந்தேன். அங்கே போய் நம்ம நல்லா சாப்பிட போகிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் போகும்போது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகிட்டு. 9 மணி ஸ்லாட்டு. நாங்கள் வீட்டில் 8 o'clock கிளம்பணும். ஆனால் அங்கே போய் சேர்கிறதுக்கு 9:15 9:30 ஆகிட்டு. அதனால் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய்ட்டு எங்கள் அக்கா ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி பிக்கப் பண்ணுற மாதிரி. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கே அபிக்கு செம போரு. இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? எங்கள் வீட்டில் எத்தனை பேர் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் போக போக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் இவ்வளோ பேர் அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்பீங்க. நீங்களும் ஹாய் சொல்லுங்க. கொட்டை விட்றா. அந்த பாசமலை புரிஞ்சிட்டு இருந்தது யாருன்னா என் தங்கச்சி தான். அவள் பாம்பே இருந்து வந்திருக்காள, அதனால் அவளுக்கு கேபி பார்த்த ஒரு ஹாப்பி. பாருங்கள், நம்ம வந்து சேர வேண்டிய இடம் வந்தாச்சு. 10th ஃப்ளோரில் இருக்குது பிக் பார்பிக்யூ, இங்கே சின்ன மேலையில் இருக்கிற பிரான்ச்சில். அதனால் எல்லோரும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஏற்கனவே ஒரு சின்ன ஜர்க்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் மூவ் ஆக. அதில் ஒரு லைட் போட்டிருந்தாங்க, அங்கே பாருங்களேன். அந்த லைட் வந்து அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு. அதாவது 10th ஃப்ளோரில் இருக்குது, அது வரைக்குமே அது லென்த்து போய்கிட்டே இருந்தது. அப்புறம் உள்ளே போனதுமே எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே போய் நின்று ரொம்ப நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே சாப்பிட வரீங்களா இல்லையா அந்த மாதிரி ஆகிடுச்சு. மாற்றி மாற்றி செல்ஃபி, அப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் அக்கா தங்கச்சி நான் சேர்ந்து எடுக்கிறதுன்னு ஒரே இதுவாக போயிட்டு உள்ளே சாப்பிட போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு 9:30 கிட்ட ஆகிட்டு. 9:15 கிட்ட போனோம். 9:40 ஆகிடுச்சு. ஏன்னா போனது லேட் ஆகிடுச்சா, ஸ்லாட்டே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போனது வேறு ஒரு 15 பேருக்கு மேலே இருக்குமா, குழந்தைங்க எல்லாரையுமே சேர்த்து. அதனால் ஓகே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோமே. பாருங்கள், எங்களுக்குன்னு ஒரு பெரிய டேபிள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபுட்டுக்காக வெயிட்டிங் ரொம்ப நேரமாக. என்னப்பா இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. என்ன ஒன்றுனா, இங்கே வந்து வெல்கம் ட்ரிங்க் தான் கொடுக்கவே இல்லை. சரி, அது இருந்தாலும் நல்லா இருக்காது தான். இருந்தாலும் கொடுத்தாலும் நம்ம போய் அது குடிக்காமல் வருவோம் சொல்லுங்கள். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுட்டுக்காக. அப்புறம் ஒவ்வொன்றுமே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு டிஷ்யூ பேப்பரில் அந்த பிளேட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி இந்த பாபிக்கு செட்டப் பண்ணுவாங்களா, அது உள்ளே தூக்கி போட்டுட்டு இருந்தேன். சரி, நல்லா கொழுந்து விட்டு ஏறிட்டோம் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்ன் இருக்கு இல்லையா, ஃப்ரை, அது வந்துச்சு. அப்புறம் பொட்டேட்டோ, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு வெஜ் கட்லெட் வச்சாங்க. அதில் வேணாம் அப்படின்னு, ஏன்னா வெஜ் சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், சிக்கன் காட்டுறாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மட்டன் பால் மாதிரி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அபி வந்து அவளே சாப்பிட்டா நல்லா அழகாக. அம்மா எனக்கு ஸ்பூனில் சாப்பிட தெரிலண்ணா, எடுத்து கீழே வச்சுட்டு கையில் சாப்பிடு அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நானுமே ஒவ்வொன்றும் வர சுட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த பாபிக்கு இப்போ காட்டுறேன் இல்லையா, இதில் உள்ள எதுவுமே வந்து நாங்கள் அதிகமாக சாப்பிடவே இல்லை. பிளேட்டில் சர்வ் பண்ண அந்த ஸ்டார்டர்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று, இதில் ஆந்திரா சிக்கன் சொல்லிட்டுன்னு வச்சாங்க. அது நாட்டுக்கோழி. அது என் ஹஸ்பண்ட் சொல்லிதான் எனக்கே தெரியாது. நாட்டுக்கோழிலாம் இப்போ கொடுக்குறாங்களே பரவாயில்லையே அப்படின்னாங்க. அப்புறம் ஹனி சிக்கன், இது எப்போ பார்த்தாலும் அதிகமாக இங்கே சாப்பிட்றது அதுதான். அப்புறம் தந்தூரி மிக்ஸி, அதெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து கவுண்டருக்கு போயிட்டேன். அந்த தட்டில் எவ்வளோ பன்னீர் கிரேவியா என்னது இப்போ என்ன கிரேவியா எது பிடிச்சிருக்கோ இதுதான் ரொம்ப பிடிச்சது. ஓ, நூடுல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இன்னும் எப்படி வக்கர் அடிக்கா தவா சப்ஜி. வாவ், ஓ மை காட், வாவ். பண்றதுல கொஞ்சம் இறங்கியிருக்கோம், கடைசியில் சாப்பிடலாம். இது வந்து ஜட்டார் குஃப்டா கறி, பன்னீர் தால் பப்பு. லைக் குழந்தைங்களுக்குலாம் பப்பு சோறு சாப்பிடுவாங்க.
அதுதான். இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் செஞ்சு அம்மாங்கெல்லாம் செஞ்சு தர ரசம் வீட்லேயே நல்லா தான் இருக்கும் போல. அப்புறம் ஒயிட் ஸ்டீம் ரைஸ் நம்மளுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணணும்ல. இது வெஜ் தம் பிரியாணி. ஸோ கைஸ் என்னோட உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னை காட்டு. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து வெஜ், அங்கே தான் நமக்கு நான்வெஜ் இருக்குது நம்மளுக்கு பிடிச்சது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது வடகம், இது வந்து சில்லி பப்படு. இதுதான் வந்து த பிக் பார்பிக்யூவோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மகாராஜா, இது கிரேவி கிடையாது, மகாராஜா. அடுத்ததாக சிக்கன் அக்பாரி, நெல்லூர் ஃபிஷ் கறி, சிக்கன் குழம்பு செம்மையாக இருக்குது. ஆயில் சிக்கன் பாஸ்தா, லைக் ஒயிட் சாஸ் பாஸ்தா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் சிக்கன் போட்டிருக்காங்களாம். இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். இது எக் மஞ்சூரியன் கிரேவி. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு இப்படி வச்சுருக்காங்க. இது மேலே வரலாம். இது வந்து கர்ட் ரைஸ், பார்பிக்யூவில் கர்ட் ரைஸ் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிக்ஸ் வெஜ் ரைத்தா லைக் பிரியாணிக்கு. இது பார்த்தீங்கன்னா வெறும் பிளெயின் கர்ட். சூப் வச்சுருக்காங்க. இவங்க இது வந்து முர்க் தனியா ஷோர்பா சூப் இருக்கு. நம்ம சூப் கடை ஆற்றலாம். சுடுது கை சுடுது. அடுத்ததாக இங்கே வந்துன்னா வெஜ் துக்பா. ஓகே, இதுதான் வெஜ் துக்பா, லைக் இந்த கொரியன் நூடுல்ஸ் தண்ணியாக இருக்குமே அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து சேமியா பாயாசம். வாவ், சூப்பர். ஸோ இது எங்களுக்கு இங்கே பார்த்தது கொஞ்சம் ஆச்சரியம் தான், நல்லா இருக்கு. இது நம்ம பாயாசம் வைக்க மாட்டாங்க. இது வந்து அன்கோரி குலோப் ஜாமுன். சுட சுட குலோப் ஜாமுன், குண்டு குண்டு குலோப் ஜாமுன். நம்ம ஆச்சி குலோப் ஜாம். இது பாருங்க, மூந்தால் அல்வா. மூந்தால் வாட்டர்மெலன் இருக்கு, அதுக்கப்புறம் பப்பாயா. இது பாருங்க, வெஜ் மோமோஸ். இது சிக்கன் மோமோஸ், சிக்கன் அண்ட் ராக்கெட் சாலட். ராக்கெட் போட்டு செஞ்சுருக்காங்க, அதாவது சந்திராயன். அடுத்தது கர்ட் ஆனியன் மேலே. இது குக்கும்பர். இது வந்து மெக்சிகன் கார்ன் சாலட் அண்ட் ஸ்ப்ரவுட் அண்ட் வெஜிடபிள் சாலட் அண்ட் ரஷ்யன் சாலட். ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிட்றலாம். ஓகே, ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து வியர்ட் ஃபுட் பார்ட் 1 பார்த்தோம். இங்கே ரெண்டாவது என்னன்னா அந்த சில்லி பப்படோட நம்ம மிக்ஸ்டு வெஜ் ரைத்தா. இப்போ சாப்பிட்டு காட்ட போகிறது எங்கள் மாமா. ட்ரை பண்ணி பாருங்க. போன வாட்டி நம்ம ஐஸ்கிரீம் வித் சிக்கன் 65 பார்த்தோம். இன்னைக்கு நாங்கள் வந்து பப்பட் வெஜ் ரைத்தா. செல்ல குட்டிங்களா, இது என்ன செல்ல குட்டி? ஐயோ, சாப்பிடு. ஹாய். ஏய் சூப்பர், நல்லா இருக்கா அபி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து எங்கள் பாப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாளா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பின்னாடி செம நாய்ஸ் இருக்கும், ப்ளீஸ் அதுக்கு மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெசர்ட் கவுண்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்களேன் எவ்வளோ டெசர்ட் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸு, அப்புறம் கஸ்டர்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை உண்மையை சொல்லப்போனால். இந்த கப் கேக், அப்புறம் சாக்லேட் பால்ஸ்லாம் இருந்துச்சு, பாப்கார்ன், இதெல்லாம் நான் ஒன்றுமே சாப்பிடல. ஏன்னா நான் வந்து நம்ம பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். ஏன்னா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் அதுவே வந்து 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரி. மற்றபடி இந்த ஐஸ்கிரீம் அது நான் ஒன்றுமே சாப்பிடல. நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் சாப்பிட்டேன். என்ன அப்படின்னா இந்த பீடா ஃப்ளேவரில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்தாங்க, அதுதான் சாப்பிட்டேன். ஏன்னா அங்கே குல்கந்த் இருந்துச்சு, அதை பார்த்ததும் இது என்ன குல்கந்தான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. நான் அது கொஞ்சம் தருவாங்கன்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா அது மிக்ஸ் பண்ணி தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீடா ஃப்ளேவரில் ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் லைவ் கவுண்டர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருந்தது. அதுவுமே கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு இது ஆர்டர் பண்ணாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். அப்புறம் சாட் ஐட்டம்ஸு, குழந்தைங்க எல்லாருமே இந்த சாட் ஐட்டம்ஸ்லேயே உட்காந்துட்டாங்க. இது வந்து நல்ல பெரிய ஸ்பேஸாக இருந்தது இந்த பிக் பார்பிக்யூ வந்து, பேருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த கவுண்டர்கிட்ட வந்து கொஞ்சம் டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்களாம் வந்து அங்கேயே போய் உட்காந்துட்டாங்க அப்படியே.
நாங்கள் இங்கேயே கொஞ்சம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பீடா ஃப்ளேவரில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்னடா இது இப்படி கொத்துறாங்களே, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கன்றாவே இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும், தெரியாதனமா ஆர்டர் பண்ணிட்டோமோன்னு வேறு நினச்சேன். அப்புறம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். அந்த குல்கந்து, அந்த வெத்தலை அதெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி ஃபைனலாக கேக் கட் பண்ணுவாங்கல்ல, என் தங்கச்சி குழந்தைக்கு தான் வந்து நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது. இந்த ஏப்ரல் மந்தில் யாருக்குமே பர்த்டேவே கிடையாதா. இந்த இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் ஏப்ரலில் ஒருத்தருக்குமே பர்த்டே கிடையாது. சரி அதனால் எங்கள் பாப்பாவுக்கு வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேரை போட்டு கட் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே அலிஷா பாய்ன்னு சொல்லிட்டு. அவள் மும்பையில் இருக்கிறனால அலிஷா பாய்ன்னு போட்டாச்சு. இவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலி தான் சரிங்களா. அதாவது என்னோடய ஃபேமிலி. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர். எத்தனை பேர் அப்படின்னா, என் கூட பிறந்தவங்களே மொத்தம் என்னோட சேர்த்து 7 பேர் சரிங்களா. எங்கள் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே குழந்தை குட்டி எல்லாமே இருக்குது. அதனால் எங்கள் எல்லோரையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னாலே நீ வரியா நான் வரியா யாராச்சும் ஒருத்தர் திடீர்னு வராமல் போயிடுவாங்க. இதில் ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாருன்னா எங்கள் அக்கா தான். எங்கள் அக்கா ஃபேமிலி வரல. அவள் எங்கே இருக்கா அப்படின்னா பாளையங்கோட்டையில் இருக்கிறா. அவளால் வர முடியலை. அவள் மட்டும் தான் மிஸ்ஸிங். அவள், எங்கள் அத்தா, அப்புறம் எங்கள் அக்கா பையன், அப்புறம் எங்கள் அப்பா அம்மா. அவங்க அவ்வளோதான் இல்லை. மற்றபடி எல்லாருமே அன்றைக்கி ஆஜராயிட்டோம். செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ஆனால் எங்களுக்குள்ளே வெறும் ஹாப்பி மட்டும் கிடையாது, சந்தோஷம், துக்கம், சண்டை, சச்சரவு எல்லாமே வரும் தான். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அதுவுமே ஜாலியாக தான் இருக்கும் இல்லையா. வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு மாறி மாறி வரணும். அப்போ தான் வந்து அந்த லைஃபே நல்லபடியாக போகுது அப்படின்னு அர்த்தம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அதே சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் வெளியே வந்து மறுபடியும் ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வெளியே வந்தாச்சு. இங்கே பார்க்கிங் ஸ்பேஸும் நல்ல பெரிய இடமா இருந்தது. அப்புறம் அவங்க போய் காரு பைக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி டே நல்லா சூப்பராக போச்சு. நாங்கள் வெளியே வரும்போதே 11:45 மேலே ஆகிடுச்சு. உள்ளே போகும்போது 9:30, வெளியே வரும்போது 11:40, 45. அதனால் எங்களை யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை அங்கே உள்ளவங்களும். ஏன்னா நிறைய பேர் போயிருந்தோம்ல அதனால். அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லோரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பாருங்களேன், அடுத்த நாள் வந்து எலெக்ஷன் டே அப்படின்றதுனால அந்த 12:30 மணி அந்த ராத்திரிலையும் வந்து அவ்வளோ வண்டி வந்துட்டும் போயிட்டும் வரதுமாகவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊர் கிளம்பி ஓட்டு போட போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இன்னொரு நாள் எங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.